சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக 4 நாட்களுக்கு 14,104 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. அதாவது 3.33 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கல். கரூர் மாவட்டத்தில் 3.33 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி துவங்கியுள்ளது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஆச்சிமங்கலம் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை கலெக்டர் துவங்கி வைத்தார். அப்போது அவர் கூறியதாவது: கரூர் மாவட்டத்தில் 3,33,076 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 408 முழு நேர ரேஷன் கடைகள், 229 பகுதி நேர ரேஷன் கடைகள் மற்றும் 2 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் என மொத்தம் 637 ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. எனவே அட்டைதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டோக்கன் நம்பர் மற்றும் குறிப்பிட்ட தேதியில் சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு கூறினார். கோவை மாவட்டத்தில் 11,12,635 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் ரேஷன் கடைக்கு வர முடியாதவர்களுக்கு 13ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கோவை கலெக்டர் அறிவித்துள்ளார். தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 2.21 கோடி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகிய அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது. கிலோ பச்சரிசிக்கு ரூ. 35.20, சர்க்கரைக்கு ரூ. 42.84, கரும்புக்கு ரூ. 35 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு மொத்தம் ரூ. 249.75 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 11,12,635 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக கோவை மாவட்ட கலெக்டர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில், பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதன்படி கோவை மாவட்டத்தில் 11,11,543 அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கும், இலங்கை அகதியர்கள் முகாமில் உள்ள 1092 நபர்களுக்கும் என மொத்தம் 11,12,635 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தேவையான பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கிடங்குகளில் இருந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு முழுமையாக அறிவிப்பு வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் கோவை மாவட்டத்திற்கு 9,21,188 சேலைகள், 9,20,073 வேட்டிகள் என மொத்தம் 18,41,261 வேட்டி சேலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்று செல்ல வேண்டும். டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் வாங்க முடியாதவர்கள் வருகிற 13ஆம் தேதி பெற்று கொள்ளலாம். இவ்வாறு கோவை கலெக்டர் கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.